10 டிகிரி 12 டிகிரி குளிர் அவ்வளவு இருக்காது. அந்த மாதிரியான குளிரையும் காண மாட்டார்கள் சொல்லி காட்டுறான். அப்ப சூரியன் அழிக்கப்படுறதே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரியன் சொர்க்கத்தில் இருக்காது என்று சொல்லி காட்டுகிறான். ஆனால் மஹ்ஷர்ல மட்டும் ஒரு ஸ்பெஷல் சூரியன் அல்லாஹ் உண்டாக்குறான். மஹ்ஷருக்கு மட்டும் அந்த விசாரிக்கிற நாள் இருக்க அது நல்லா கொடூரமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சூரியனுடைய அந்த எழுப்பின உடனே அந்த சூரியனுடைய வெப்பம் தணிக்கணும். இந்த சூரிய வெப்பம் எல்லாம் பெரிய வெப்பம் இல்ல, அதை தாண்டி பெரிய வெப்பத்தை அதுக்கு பிறகு அனுபவிக்க போறாங்க. அந்த ஒரு அதிர்வை உண்டாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வானா, அன்னைக்கு மட்டும் ஒரு ஹதீஸ்கள்ல மஹ்ஷர்ல சூரியன் வரும் இருக்குது. ஆனா அதுக்கு முந்தி உலகம் அழியும் போது சூரியன் அழியும்ங்கிறத சான்றுகளை நேற்று சொல்லிட்டோம். சொர்க்கத்துக்கு போன பிறகு சூரியன் இருக்காதுன்னு சொல்லியாச்சு. அப்ப மஹ்ஷர்ல சூரியன் இருக்குன்னா மஹ்ஷருக்கு மட்டும் விளங்கிடணும். அந்த ஒரு நாள் அந்த நாளுடைய கொடூரத்தை விளங்குறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஷம்ஸ தத்னு யௌமல் கியாமா, சூரியன் கியாமத் நாளையில ரொம்ப கிட்ட வந்துவிடும். இப்ப இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்குது. அதுல அடிக்கிற அடி தாங்க இல்ல. சில மாசங்கள்ல நம்ம அப்படி கருவாடா போயிடுறோம். அது சூரியன் என்ன இறங்கி வந்துன்னு வைங்க, இன்னும் கிட்ட வந்துச்சுன்னு வைங்க, அது எந்த அளவுக்கு கிட்ட வந்துவிடும் என்றால் ஹத்தா எபுலுகள் இறப்பு நிஸ்டல் ஊதுனி, அந்த வேர்வை மண்ணுலான எழுப்பப்படுறோம் நம்ம, வேர்வை பாதி காதுக்கு வந்துடும். வேர்வை நம்முடைய வேர்வை பாதி காதுக்கு வர்ற அளவுக்கு சூரியன் நெருக்கப்படும். வரும் அர்த்தம் இல்ல, அந்த வெக்கையுடைய அளவை சொல்லும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. பாதி காது வர்ற அளவுக்கு வேர்வை வர்ற அந்த வடிச்சு 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 வேர்வை அப்படி வேர்வை கடல்ல மூழ்கி வேர்வையே குளமாகி வேர்வையே கடலாகி காதுக்கு வர்ற அளவுக்கு அது என்ன செய்யும் என்று கேட்டால் சூரியனை நெருக்கி கொண்டு வரப்படும். அந்த வெப்பம் அவ்வளவு கடுமையா இருக்குமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி யஜ்மஉல்லாஹுல் அவ்வலீன வல் ஆகிரீன ஃபீ ஸஈதின் வாஹிதின், ஒரே நிலப்பரப்புல அல்லாஹ் முந்தி உள்ளவர்கள் பிந்தி உள்ளவர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுவான். என்று திரட்டிவிட்டு ததுமு ஷம்சு, சூரியன் கிட்டே வரும். உடனே கவலைப்பட்டு வேதனைப்பட்டு சஞ்சலப்பட்டு யாராவது காப்பாற்ற மாட்டீங்கன்னு ஒருத்தர் ஓடுவாங்க. நபிமார்கள்ட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓடுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடுவாங்க. அந்த சம்பவம் பின்னாடி வரும். இந்த சபாத்து தலைப்புல நம்ம சொல்லுவோம். அந்த ஹதீஸுடைய துவக்கம் இது. பெரிய ஒரு ஹதீஸ்ல அந்த மறுமையில என்னென்ன மனுஷர்ல நடக்குமோ அந்த காட்சிகளை சொல்லும் பொழுது சூரியன் கிட்ட வரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவ்வளவு கொடூரமான ஒரு வெயில், அந்த வெயில் கொடூரத்தை சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவு கடும் வெயில். அப்ப இப்ப நிர்வாணமா இருக்கலாம் தெரியவா செய்யும். இப்படி ஒரு வெயில போடும் பொழுது அது போக அங்க நிழலே இருக்காதா? இருக்காது. ஏன் இருக்காது? அவங்க அழிச்சிட்டோமே, மரத்தை அழிச்சாச்சு, மலையை அழிச்சாச்சு, குகையை அழிச்சாச்சு, வீட்டை அழிச்சாச்சு, பங்களா அழிச்சாச்சு. நிழல் தருவதற்கு ஏதாவது இருந்தா தானுங்க, எல்லாம் அடிபட்டு போயிடும். ஒரே ஒரு நிழல் தான் இருக்கும். எந்த நிழல் இருக்கும்? ரப்புல் ஆலமீனுடைய அரசுடைய நிழல். அவன் விசாரிப்பதற்காக வருவான வானவர்கள் 8 வானவர்கள் அரசை சுமந்து கொண்டு அவன் விசாரிப்பதற்கு வருவான். அப்ப அரசு இருக்கும். அரசுண்டா என்ன? அவனுடைய சிம்மாசனம், அவன் வீட்டில் இருக்கிற சிம்மாசனம். அது எப்படிப்பட்டதா இருக்கும் கேட்டா, அதுல 7 வகையான குரூப்புகள் கீழே போய் நிழல் அனுபவிச்சுக்கலாம். அந்த அரிசி இருக்கும், அரிசிக்கு கீழே நிழல் இருக்கும். அந்த நிழலுக்குள்ள நிறைய பேருக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஏன்னா அரிசி அவ்வளவு பெருமாண்டமானது. அரிசி என்பது அல்லாஹ் வீட்டில் இருக்கிற அந்த சிம்மாசனம் என்பது மிக பெருமாண்டமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 8 மலக்கு தூக்குறாருன்னு பாருங்களேன். அல்லாஹ்வுடைய அரசு தூக்குறதுக்கு 8 மலக்கு, 1 மலக்கு பத்தாதா? 8 வானவர்கள் சுமப்பார்கள் சொன்னா வானவர் ஒரு பூமியை அப்படி தூக்கி பரட்டி விட்டு போயிருவார். அந்த மாதிரி பரட்டி இருக்கிறார். வானவர் போய் லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை அப்படி தோசைகள் மாதிரி பரட்டி விட்டு போனாரு. அவ்வளவு வலிமை வாய்ந்த வானவர்களா இருக்கும் பொழுது அவங்க 8 பேர் தூக்கிட்டு வர்ற அளவுக்கு அல்லாஹ் பிரம்மாண்டமா படைச்சிருக்கான். எந்த அளவுக்குன்னா வசிய குறுகீவு சமாவாத்தி உள்ளர், அவனுடைய சிம்மாசனம் வானங்கள் பூமியை எல்லாம் உள்ளடக்கிக் கொள்ளும். அவ்வளவு பிரம்மாண்டமானது. அந்த பூமியை பெருசா விரிச்ச பிறகு வைப்பான்ல அந்த அரிசை வச்ச உடனே அதுல 7 பேருக்கு மட்டும்தான் நிழல்ல இருப்பாங்க. பாக்கி எல்லாம் அந்த வெக்கையெல்லாம் இருந்தாகணும். சூரியனுடைய வெப்பத்தெல்லாம் இருந்தாகணும். 7 நபர் அல்ல, 7 குரூப். 7 நபர் விளங்கிட கூடாது. இந்த 7 தன்மையில ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால், நம்ம இடத்துல இருந்தால், அன்றைக்கு அந்த வெப்பத்திலும் தப்பித்துக் கொள்ளலாம். நரகத்துக்கு போறது 2வது விஷயம், சொர்க்கத்துக்கு போறது 2வது விஷயம். அந்த ஒரு நாள் இருக்குத, நீங்க ஒரு நாள் நினைச்சுக்கிட்டு அதையும் விளங்கிக்கிறேன். ஒரு நாள்ங்கிறீங்களே, ஒரு நாளா? அல்லாஹ்ட்ட ஒரு நாள் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனத்தின் மிம்மா தஅதுன். அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் என்பது
நீங்கள் அனுபவிக்கிற நாட்களில் 50,000 வருடங்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபியோமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனத்தின் மிம்மா தவுதூன். உங்க கணக்குப்படி என்ன 600 கோடி பேர் இப்பவே இருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு எத்தனை ஆயிரம் கோடி பேர் ஆச்சு. 50 பேருக்கு அல்ல ஒரு செகண்ட்ல கணக்கு விசாரிச்சா கூட அவங்கிட்ட ஒரு நாள் என்பது என்ன, உங்க கணக்குல அல்லாஹ் என்னப்பா ஒரு நாள்ல முடிச்சுட்டேன்னு சொல்லுவான். உங்களுக்கு எப்படி அது இருக்கும்னு கேட்டா 50,000 வருஷம். உங்க மொத்த லைஃப்ல நீங்க இல்ல 60-65 வருஷம் தான். அப்ப 50,000 ஆண்டுகள் அளவுக்கு இருக்கும்னா 50,000 வருஷத்துக்கு அந்த வெயில்ல நின்றா ஏன் காதுக்கு வராது? காதுக்கு வேர்வை வரும்னாங்களே, அது எப்படி நீங்க நினைக்கலாம்? ஒரு நாள்ல வராதது. அது ஒரு நாள் என்பது 50,000 வருஷம். 50,000 வருஷத்துக்கு இப்படி சூரியன் தலைக்கிட்டு இருந்தா வேத்து 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 ஏறிட்டு தானே இருக்கிற பாட்டுக்கு 50,000 வருஷத்துக்கு அப்படியே அடிச்சுன்னா காது வரைக்கும் தாண்டி கூட வரும். அப்ப அந்த அளவுக்கு வெப்பம் இருக்குன்னாங்களே, அந்த மாதிரியான ஒரு நாளுங்கும் போது 50,000 வருஷத்துக்கு அந்த சூரியன் அப்படி அந்த கொடுமையை தகிச்சுக்கிட்டு இருக்க முடியாம நிழலுக்கு அலமோதும். அந்த மஹ்ஷர்ல போய் ஒரு நிழல் கிடைக்கிறது இருக்க சுப்ஹானல்லாஹ், பெரிய பாக்கியம். 7 குரூப் தான் கிடைக்கும். 7ஆகவும் இருக்க முயற்சி பண்ணுவோம், இல்லைன்னா 7ல 1ஆவாச்சும் இருப்போம். 7மாகவும் இருக்கலாம், ஒருவர் இருக்கலாம். 7மாக இருக்க முடியாதவர்கள் 7ல ஒரு அம்சத்தையாவது நம்ம கடைபிடிச்சு அந்த கொடுமையில தப்பிக்கணும்னு நினைக்கணும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சபஅத்துன் 7 குரூப்புகள் இருக்கிறார்கள். யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி, தனது நிழலில் அல்லாஹ் அவர்களுக்கு நிழல் தருவான். யௌமலா ظில்ல இல்லா ظில்லுஹு, அவனது நிழல் தவிர வேறு நிழல் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நாளில் மஹ்ஷர்ல அவன் நிழல் மட்டும்தான் இருக்கும். அந்த அரிசி நிழல் இருக்க அது மட்டும்தான் இருக்கும். இன்னொரு அறிவிப்புல தஹ்துல் அர்ஷின்னு இருக்கு. அர்ஷுடைய நிழலுக்கு கீழே, தனது நிழலுக்கு கீழே இல்லாம அர்ஷுடைய நிழலுக்கு கீழே இருக்குது. அவர்கள் 7 பேர் யார் என்று கேட்டால், அல் இமாமுல் ஆதில், நீதியாக நடந்த மன்னன். நீதி செலுத்திய அது நமக்கு முடியாது. மன்னனா இருந்து நீதி செலுத்தணும். அப்ப 7 பேர்ல ஒரு இது ஆக முடியாது. அல் இமா சில பேருக்கு தான் முடியும். அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு ஆட்சி தந்தான்னு சொன்னா, நீதி வழுவாமல் ஆட்சி செலுத்தணுமையானால் எந்த ஒரு தராசு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நீதி செலுத்தணுமையானால் அந்த மாதிரி ஆட்கள்லாம் கீழே கூட்டுவாங்க. ஒடியா நேர்மையா நடந்த மன்னன்லாம் உமர் ரலியல்லாஹு உள்ள போயிருவாங்க. நேர்மையா நடந்த அபூபக்கர் ரலியல்லாஹு கீழே அதுல ஓடியாந்துருவாங்க. அந்த கேட்டகரியில யார் வந்துருவா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி எல்லாம் நேர்மையா ஆட்சி பண்ணவங்க. அந்த மாதிரியான ஆட்கள் சரசரசு அந்த குரூப்ல ஓடி போயிருவாங்க உள்ளக. அவங்களுக்கு இந்த இது பாதிக்காது. மஹ்ஷர்ல இருக்கிறது என்னமோ அதுவே சொர்க்கமா இருக்கும். இந்த 50,000 வருஷம் எப்படி இருக்கு, அதுவே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும் அல்லாஹ்வுடைய நிழல்ல. இது முடியாது. இன்னொன்னு சிலருக்கு முடியும், சிலருக்கு முடியாது. இரண்டாவது ஆள் யாரு? வஸாபுன் நஸாபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே ஊறி திளைத்த இளைஞன். இளமையை தவற விட்டவர்களுக்கு முடியாது. இனிமே அப்ப இளமையாகி நீங்க சரி பண்ணி வர போறீங்க. இந்த இளமை பருவம் உங்களை கெடுக்கக்கூடியது. இளமையில தான் நம்மளை தடமாற செய்யக்கூடிய எல்லா சமாச்சாரம் இருக்குது. இப்ப இதுக்கு முந்தி நம்ம அப்பா மாட்டாங்க காலத்துல யாராவது சொல்லி கொடுத்து அவங்க இளமையில ஒழுங்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கலாம். இப்ப இதை விளங்க இந்த 7 பேர்ல நம்ம ஒரு ஆளா இருக்கலாமான்னு. இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்துல கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கணும். இளமை அந்த ரத்த முறுக்கு நம்மளுடைய பல வகையில திசை திருப்போம். வணக்க வழிபாடுகள்ல தொழுகை, நோன்பு, மற்ற கடமைகள் எதுலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கரெக்டா இருப்பேன் என்று இளைஞனா இருக்கும் பொழுது அவனை பராக்காக்குறது. கிரிக்கெட் ஒரு பக்கம் வரும், கிரிக்கெட்ல மூழ்கி 3 தொழுகை விட்டுருவான். அது இளைஞனுக்கு தான் அது முடியும். ஒரு வயசான ஆளா இருந்தாலும் கிரிக்கெட் பாக்குறவா இருந்தா கூட விட்டுட்டு போய் தொழுதுட்டு வந்துருவாரு. இவன் அதுல மூழ்கினான்னு அது ஒண்ணுதான் அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சினிமா வரும், ஒரு புதுசா ஒரு படம் போட்டாங்க, இல்ல பேப்பர்ல 4 விமர்சனம் எழுதிருக்காங்க. அது 4 தொழுகையாளியா இருப்பார் அவரு இளைஞர். 3 தொழுகை பண்ணா அவருக்கு அதை பத்தி கவலையா தெரியாது. அப்புறம் பாத்துருவோம் படம் கிடைக்குமா அப்புறம் அப்படின்னு. இளமை எப்படி செய்து பாருங்க. இந்த இளமையா இருக்கக்கூடியவர்கள் வணக்க வழிபாட்டிலே ஊறி திளைத்திருந்தீர்களேயானால், இளமையை ஒழுங்கா கழிச்சிருந்தால் உங்களுக்கு அந்த இடம் கிடைச்சிடும். அது ஒண்ணாச்சா. இரண்டாவது இன்னொன்னு பொதுவாக இது எல்லாருக்கும் முடியும். ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜிதி, இன்னொரு மனிதன் அவனுடைய இதயம் பள்ளிவாசலோடையே தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கும். எப்ப பாங்க சொல்லுவாங்க, எப்ப போகலாம், எப்ப பள்ளிவாசலுக்கு போகலான்றது அப்படியே அந்த ஈடுபாடு பள்ளிவாசலுடனேயே அவனுடைய இதயம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்குமே. அந்த மாதிரியான மனிதன், அது கிழவனா இருக்கலாம், இளைஞனா இருக்கலாம், அது இளைஞன் சொல்லப்படல, இதுல இருக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, இன்னொன்னு 2 மனிதர்கள். அந்த 2 மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால்,
ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறார்கள். எந்த மாதிரி நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று கேட்டால், அல்லாஹ்வுக்காகவே அவர்கள் நேசிக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள்.